You know how I feel. It's a new dawn. It's a new day. It's a new life for me. And I'm feeling good. I'm feeling good. And I'm feeling good. Dragonfly out in the sun. You know what I mean, don't you know? Butterflies all having fun. You know what I mean. And this old world is a new world and a bold world for me. வணக்கம் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களே. இன்று மீண்டும் திரு ஆர் கண்ணன் ராஜரத்தினம் எனது நண்பர் இருக்கார். அவருடைய நாலேஜை பயன்படுத்தி இன்றைய தேர்தல் வழிமுறைகள்லாம் இருக்குது, இதில் என்ன மாற்றங்கள்லாம் வந்தால் இந்த நாட்டு முன்னேற்றத்திற்கு பலனாக இருக்கும் என்ற அவருடைய கருத்தை நாம் இன்று பேசுவோம். வணக்கம் திரு கண்ணன். வணக்கம் கணேஷ், மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு எப்போதுமே சிஸ்டம், ரஜினிகாந்த் சொல்லுவார் பாரு, சிஸ்டம் சரியில்லை. அது மாதிரி உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கிற வழிமுறைகள், தேர்தல் வழிமுறையாக இருக்கும், இல்லை அரசியல், நமக்கு இருக்கிற சட்டத்திட்டங்கள் இங்கே ஒரு நல்லவன் ஆட்சி செய்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போது பல மாற்றங்கள் வந்தால் தான் அது நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நல்லவனே வந்தால் கூட அவன் வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம பேர் சொல்ல விரும்பினா கூட பலர் உள்ள நுழையும் போது நேர்மையான அரசை கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களே கரப்ஷன் பண்ணலைன்னா குறைந்தபட்ச நேர்மையான அரசை கூட கொடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுட்டுருக்காங்க. ஸோ அதனால் நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட முன்வைக்கிறேன். முதல்ல நீங்கள் அதை பற்றி உங்களுடைய நாலேஜை பயன்படுத்தி எந்த அளவு மாற்றங்கள் இதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் சாத்தியமாக உடனே வர முடியுமா என்னன்னு சொல்லுங்கள். அதாவது முதல்ல குற்றவாளி பின்னணி உள்ளவர்கள் பலர் தேர்தலில் போட்டி போடுறாங்க. குற்றப்பின்னணி உள்ளவர்கள், அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அவர்களை தேர்தலில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கான வழிமுறைகள் இல்லை. அதில் அது எதிரிகள் கூட அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மேலே கொண்டு அதனால் நீங்கள் உங்களை முடக்கிறதுக்கு, அதனால் அதை நம்ம அதிகமாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போது முன்னை விட எவ்வளவோ தூரம் தேர்தல் விதிமுறைகள் மாறி இருக்குது. அதுக்கு நம்ம தொடக்கத்தில் டிஎன் சேஷனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் முன்னாடி நான்லாம் இளைஞராக இருந்த காலத்தில் என்னுடைய வாக்குகள்லாம் போடப்பட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இறந்தவர்கள் உயிர் தெழுந்து வாக்களித்ததையும் பார்த்துருக்கேன். அதெல்லாமே அனுபவிச்சிருக்கேன். போன ஓட்டு போட்டிங்களே. ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு தெருவுலையும் யார் வாக்களிப்பா, எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு வீட்டில் யார் முதியவர், யார் வரமாட்டார், யார் வருவார், இதெல்லாம் முன்கூட்டியே தெரியும். இன்றைக்கி நீங்கள் பூத் கமிட்டின்னு சொல்கிறீங்களா, அதை அன்னைக்கே அவர்களெல்லாம் கரைச்சி குடித்தவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கி அது வேறு மாதிரி வந்திருக்கு. பிரச்சாரமெல்லாம் குறைஞ்சி போச்சு. முக்கியமாக என்ன மாறணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, வாக்காளர்களில் ஒரு 1% குறைஞ்சபட்சம், அதாவது 20% விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது ஒருவேளை குறைவான சதவிகிதமாக இருக்கலாம், ஆனால் குறைஞ்சபட்சம் 5 வாக்குகளில் 1 வாக்குகள் விலைக்கு. அவங்க ஓட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான். ஆமாம், அது கர்நாடகாவில் தான் அந்த பழக்கம் முதல்ல தொடங்குச்சுன்னு சொல்கிறாங்க, பெரிய அளவில். இங்கேயே முதல்ல இருந்திருக்கு. இங்கேயே காஞ்சிபுரத்தில் 1962 அண்ணா தோற்று போகிறாரு. அந்த தேர்தலில் அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும்
ரூபா கொடுத்துட்டு வெங்கடாச்சலபதி முன்னாடி படத்தின் முன்னாடி வந்து சத்தியம் வாங்கிக்கிட்டு காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்களிக்கணும்னு சொன்னதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு அவரை சார்ந்தவர்கள்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் 71 தேர்தல்லையோ அதற்கு முன்னாடியோ சொல்கிறாரு, ரூபா வாங்கிக்கிட்டெல்லாம் ஓட்டை வித்துறாதீங்க அப்படின்னு அப்போவே சொல்கிறார். அதனால் இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இவ்வளவு பரவலாக ஒவ்வொரு தொகுதியிலையும் திட்டமிட்டு பணப்பட்டுவாடா, பத்திரிகைகள் காலையில் வீசப்படும் செய்தித்தாள்களோடு பணம் உள்ளே வைத்து கொடுக்கப்படுறது, இந்த மாதிரி புது புது வழிகளை, அதாவது தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி விதிமுறைகள் எல்லாம் கொண்டு வருதோ அந்த விதிமுறைகள் எல்லாம் எப்படி வந்து இப்போ இதை வந்து ஒரு பெரிய குற்றமாக இந்த பண விநியோகமாகட்டும், பணம் யார் கொடுக்குறாங்க, இதை வந்து இன்னும் அந்த சட்டங்களை கடுமையாக்குறதும், இப்படி நடந்துக்கிறவர்களை வந்து தேர்தலில் நிற்க முடியாத பண்ணுறதும், அந்த அளவுக்கு போனாலுடைய திரும்ப தேர்தலில் நிற்கிறதுங்கிற ஸ்கோப்பே இல்லாமல் குறைஞ்சபட்சம் அடுத்த முறை ஒரு முறையாவது அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாத பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா ஒருவேளை வந்து நீங்களே கூட குறைஞ்சது ஒரு தடவை, ஏன்னா நான் அந்த லூப் போலே கொடுக்கூடாது. சொசைட்டி முன்னேறணும், இந்தியா முன்னேறணும், எல்லாம் நல்லா இருக்கணும். அதாவது எனக்கு இதில் வந்து தவறு செய்கிறவங்க இல்லாமல் இருந்தால் தான் முன்னேறும். தவறு செஞ்ச அப்புறம் அவருக்கு என்னதுக்கு சான்ஸு? புரியுது. எல்லாரும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு தடவை குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாரு, அவர்கிட்ட இருந்து நீங்கள் லைசன்ஸை நிரந்தரமாக எடுக்கிறது இல்லை, கொஞ்ச நாளைக்கு எடுத்துடுறீங்க அல்லது ஒரு அபராதம் போடுறீங்க. அதுவே பல அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் தேர்தலில் அடுத்த தேர்தலில் நீங்கள் நிற்க முடியாதுன்னு சொன்னாலே பல அரசியல்வாதிகள் வயிற்றில் புளியை கரைக்கும். ஏன்னா அவர்களுக்கு வேறு வாழ்க்கையே தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்ச 100 ஆள் வந்துடுவார், வரட்டும். அது இல்லை சொல்கிறேன் நான், அந்த பயம் வரும். ஒரு முறை நிற்க முடியாது. நான் ஏன் அதிகபட்சம் கேட்கல அப்படின்னா, நம்ம நாட்டில் எதுவுமே இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கே இவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு. அதனால் நான் கொஞ்சம் யதார்த்தமாக சரி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் மிதவாதிக்கு ஒன்றும் கிடையாது. அப்படி போகாமல் ஒரு கொஞ்சம் ஒரு அப்படி போகலாமே. ஏன்னா அதை உடனே வந்துட்டு இது ரொம்ப டிஸ்ப்ரொபோர்ஷனட், அளவுக்கு அதிகமான தண்டனை அப்படின்னு சொல்லி வழக்கு பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் அப்படி இருக்கேன், நீங்கள் 4 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை வாங்கினாலே நீங்கள் தேர்தலில் நிற்க முடியாது. அந்த மாதிரியெல்லாம் சட்டம் வந்துருச்சு இப்போது. அதனால் இப்படியெல்லாம் இருக்குது. இதுதான் முக்கியமாக நான் நினைக்கிறேன். அப்புறம் செலவினங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு செலவினங்கள் வச்சுருக்காங்க. அந்த செலவினங்களை எல்லோரும் நியாயப்படுத்திடுறாங்க. அதை விட அதிகமாக செலவு பண்ணுறாங்க, பல மடங்கு செலவு பண்ணுறாங்க. முன்னாடி அதாவது 1967 நடந்த தேர்தலில் விஐடியோடைய விஸ்வநாதன் பதிவு பண்ணுறாரு. அவர் அப்போ பார்லிமெண்ட்ரி கேண்டிடேட். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வென்று போகிறார். 25 இடங்களில் நிற்கிறாங்க. 25 இடங்கள்லையும் திமுக வெல்லுது. அதில் அவர் ஒருத்தர், வேலூர் தொகுதி. அவருக்கு கட்சி கொடுத்த பணம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 4000 ரூபா. அது கூட வந்து செக்கில் கொடுக்குறாங்க, காசோலையில். இப்போ மாதிரிலாம் கிடையாது. அப்போது எந்த அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை, எந்த அளவுக்கு ஒரு எளிமை, எந்த அளவுக்கு ஒரு இலகுவாக அரசியல் வந்து பொதுமக்களை சார்ந்து இருந்திருக்கு பாருங்க. 4000 ரூபாய் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு. இன்னைக்கு 40 கோடி இருந்தால் கூட பத்தாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போ இருக்கார், வேறு ஒரு மாநிலத்திலிருந்து. அவர் 2009 அவருடைய தேர்தலில் நிற்கும்போது அப்போவே 9 கோடி ரூபாய் செலவு பண்ணதாக சொன்னார். 2009. இப்போ இந்த கோடிகள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அதனால் முதல்ல இந்த செலவினங்களை தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கலாம். நீங்கள் செலவு பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாருக்கும் தேர்தல் ஆணையமே நான் உங்களுக்கு இத்தனை துண்டு பிரசுரம் அடித்து கொடுத்துட்றேன், இத்தனை சுவரொட்டி அடித்து கொடுத்துட்றேன், இத்தனை கூட்டங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன், ஒரே டவுன் ஹால் மீட்டிங் வைக்கலாம், அல்லது ஒரு 4-5 வைக்கலாம். அதெல்லாம் 1000 வழி இருக்குது. ஹவு டு பெல் த கேட் அப்படி ஒரு வார்டுக்கும் ஒரு டவுன் ஹால் பண்ணலாம். நீங்கள் எதுவும் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும். ஆட்டமே வந்து முடிவுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு போகிறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு தேர்தல் ஆணையர் நமக்கு வரணும். நிறைய தேர்தல் ஆணையர்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. சேஷன் தான் அதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டார். மிகப்பெரிய மாற்றங்களை அவர் கொண்டு வந்தார். இதெல்லாம் நடக்கவே முடியாது. அவர் இவ்வளவு அதிகாரப்பூர்வமாக இவ்வளவு அதிகாரத்தை செலுத்தினார்ன்ற காரணத்தினாலேயே ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் இருந்த இடத்துல 3 பேர் ஆக்குனாங்க. அதை அந்த மாதிரிலாம் நடந்துச்சு முடக்கணுங்கிறதுக்கோசரம். அதனால் சேஷன் வந்து அவருடைய அதுக்கு முன்னாடி ப்ரேயர் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அவர் மதுரையில் கலெக்டராக இருந்தார். மதுரையிலேயும் திண்டுக்கல் இந்த மாதிரியான சேஷன் ஒரு
அவர் ஒரு ஏன்னா பெரிய பேர் இதுக்கப்புறம் தான் வந்தது ரொம்ப அதிகமாக. தேர்தல் ஆணையராக போன பிறகு வந்துச்சு. அவர் வந்து அவரை நமக்கு தெரியாது. அவர் எழுதியிருக்கார், அவருடைய நினைவுகளே எழுதியிருக்காரு. அந்த நினைவுகளில் அவர் திண்டுக்கல் கலெக்டராகவோ அல்லது மதுரை கலெக்டராகவோ இருந்தபோது அவர் என்ன நினைச்சாரோ அதை எழுதுறார். அதாவது அவர் சொல்கிறாரு, அண்ணா வந்து சிஏஏ ஓட தொடர்பில் இருந்தார் அப்படின்ற மாதிரி எழுதிட்டார். அதை வந்து ஜெயலலிதா அம்மையார், கலைஞர் கருணாநிதி, வைகோ பால்சாமி, வைகோ எல்லாரும் சேர்ந்து அதை எதிர்த்து வழக்கு போட்டு அந்த பகுதிகளெல்லாம் நீக்கின பிறகு தான் அவருடைய புத்தகம் வெளியே வந்துச்சு. அதெல்லாம் நடந்துச்சு. அவர் இங்கே வந்து தங்கியிருந்தார் அந்த நேரத்தில். அப்போது தாஜ் ஹோட்டலில் அவர் தங்கியிருந்த போது அந்த ஹோட்டலில் அவர் தங்கியிருந்த அந்த ஹோட்டலை தாக்கின சம்பவமும் நடந்தது. அவர் ஒரு டைனமிக்கான ஆஃபீஸர், அதில் ஒன்றும் ரொம்ப துடிப்பு மிக்க ஒரு பெரிய நல்லது பண்ணணுன்ற எண்ணம் உள்ளவர். அப்படிப்பட்ட பல அவர் தன்னை நேர்மையாக கண்டக்ட் பண்ணியிருக்காரா? இது வரைக்கும் நான் அவரை தப்பாக எதுவும் பெருசாக கேட்கல. ஆனால் அவர் முடிஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணார், சிவசேனையில் ஒரு டிக்கெட் கேட்டார் எம்பி ஆகிறதுக்கு. அவர்கள் அவரை நிற்க வைக்க தயாராக இல்லை. அப்போது அவ்வளவு பெரிய, அதாவது அவரிடத்தில் மண்டியிட்டு எல்லா தேர்தல் கட்சிகளுடைய எல்லா அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் அரசியல் கட்சியினுடைய அலுவலகங்களும் அவரிடத்தில் மண்டியிட்டு இருந்த ஒருத்தர், இந்தியா முழுக்க இருந்த அத்தனை பெரிய கட்சிகளும் அத்தனை பெரிய தலைவர்களும் அவர் நினைச்சார்னா அவர்களுடைய தலையெழுத்தையே மாற்ற முடியும். ஏன்னா அவர் தான் தேர்தல் சின்னம் கொடுக்கறது, தேர்தல் சின்னத்தை முடக்கிறது, எல்லாமே பண்ண முடியும். அப்படிப்பட்டவர் ஒரு நாடாளுமன்றத்திற்கு போகிறதுக்கு ஒரு கட்சியை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு அவல நிலை இந்த நாட்டில் இருக்குது. அந்த கட்சி அவருடைய அருமையையோ பெருமையோ தெரியாமல், இது நான் கேள்விப்பட்டது தான், இது எவ்வளோ தூரம் உண்மைன்றது அவரை தெரிஞ்சவர்கள் தான் சொல்லணும், கேட்டு அவர்கள் தரலை. அப்படி நடந்திருக்கு. அம்பேத்கர் எந்த தேர்தலையும் வென்றதில்லை, தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியாது. அவர் எல்லா தேர்தலையும் தோற்று போனார். தேர்தலில் நின்று இருக்காரு? ஆமாம், நிறைய நின்று, ஜெயிச்சதில்லை. எத்தனை தேர்தல் நின்று இருப்பார்? 2 தேர்தல் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால் இது வந்து புலிகளை மதிக்காத புழுக்கெடும் தேசம்ன்ட்டு ஒரு கவிஞர் பாடினார். அது மாத்திரம் தான் சில நேரங்களில் நம்ம நினைக்க தோணுது. மிக சரியானவர்களை தவறான பலர் தேர்ந்தெடுக்க தவறி விடுகிறார்கள். அதனால் தவறான பலரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்லவர்களையும் சேர்த்து ஆட்சி செய்கிறார்கள். இந்த சிஸ்டத்தில் சரியானவரும் நல்லவரும் சர்வை ஆக மாட்டாங்க சார். உண்மைதான். பட் இது மாத்திரம் தான் எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய ஒரு ரஃப் நாலேஜில் ஒரு எம்எல்ஏவா ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணணுன்னா எவ்வளோ செலவு தேவை, ஜெயிக்கணும்னா எவ்வளோ செலவு தேவை? குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 10 கோடி ரூபாய் தேவை. ஒரு எம்எல்ஏ 10 கோடி அவ்வளோதான் குறைஞ்சபட்சம் தேவை. அதுக்கு மேலே ஆகும். ஜெயிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் செலவு பண்ணுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு 20 கோடி செலவு பண்ண நாட்கள்லாம் உண்டு. அதே மாதிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு 100 கோடி செலவு பண்ணவரும் தெரியும். அவர் தோற்று போயிட்டார் சொற்ப வாக்குகளில். அவரும் இருக்கார், இந்த முறை திருப்பி நிற்பார். அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை, அது வேண்டாம். நம்ம சேனலில் we don't expose names. That's not our idea behind absolutely. அவர் 100 கோடி டிஸ்கஷனுடைய நோக்கமும் அது அல்ல. கரெக்ட். நீங்கள் அவரால் செலவு பண்ண முடியும். அவர் 100 கோடி செலவு பண்ணார். அவர் இந்த முறை வந்து அதுக்கு மேலே கூட செலவு பண்ணுவார். ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு நீங்கள், அதாவது 6 சட்டமன்ற தொகுதிகள், அதுக்கு நீங்கள் வந்து இத்தனை செலவு பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு என்ன, ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பேர் வாக்களிப்பாங்க. நீங்கள் வெல்லணும் அப்படின்னா ஏறக்குறைய அத்தனை பேர் வாக்களிக்கணும். அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நீங்கள் பல வழிகளில் 100 கோடி ரூபாய் செலவு பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா அந்த கேள்வி எழுது, எதற்கு நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி அங்கே அந்த இடத்துக்கு போகணும்? அப்படி என்ன பொது வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணம் செய்ய தயாராக இருக்கீங்க? அப்போது நீங்கள் இவ்வளவு செலவு பண்ணி வர ஆள் அந்த பணத்தை எடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? அப்போ எப்படி எடுப்பீங்க? நினைக்க மாட்டீங்களான்னு நினச்சி தான் ஆகணும். சாய்ஸே இல்லையே. 100 கோடி ரூபாயை ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. இல்லை, அப்படி இல்லை. ஃபிலாந்த்ரோபிஸ்ட் எடுத்து சில பேர் எடுத்துங்க. சில பேர் வந்து அந்த பணத்தை பற்றி அவர்கள் வந்து ஒரு சமூக அந்தஸ்துக்காக அந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் தெரியும் அவர் யாருன்ட்டு, நம்ம பேச வேண்டாங்க அவர் யாருன்ட்டு. அவர் இப்போ இல்லை உயிரோட. அவர் வந்து இங்கேருந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்ற காரணத்துக்காக பல கோடிகள் செலவு செய்து தேவகவுடா கட்சியிலிருந்து மாநிலங்களவைக்கு போனார். தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர். ஓகே. தேவகவுடா கட்சியிலிருந்து அவர்கள் வந்து அந்த பணத்தை திருப்பி எடுக்கணுன்ற எண்ணத்துக்காக கிடையாது. அது அவரோட சமூக அந்தஸ்து, ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிற பணத்தை அவர்களெல்லாம் பூர்வீக பணக்காரர்கள், அவர்களுக்கு அது ஒரு பெரிய தொகை கிடையாது. அந்த மாதிரி
அதுக்காகவோ அல்லது சமூக அந்தஸ்துக்காகவோ அல்லது ஒரு சமூக பாதுகாப்புக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை போகிறாங்க. அப்போது அந்த 100 கோடி செலவு பண்ணக்கூடிய எல்லாருமே 100 கோடி எடுப்பாங்கன்ட்டு சொல்ல முடியாது. எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சொற்பந்தான், அது விதிவிலக்கு தான். பேச்சுடைய ஆரம்பத்தில் சொன்னீங்க கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்ததுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் இது போன்ற ஒரு முயற்சி நடந்ததாக எனக்கு ஒரு நினைவு இருக்குது. அந்த முயற்சியை வந்து காங்கிரஸு பிஜேபி 2 பேரும் ஜாயிண்ட்டாக சேர்ந்து டிஃபீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நினைவு இருக்குது. ஏன்னா கிரிமினல் ரெக்கார்ட்ஸு இல்லை, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த கட்சியில் பார்த்தாலும் கிரிமினல் ரெக்கார்டு உள்ளவங்க தான் வந்து நின்னாங்க. இல்லை, இன்றைக்கும் அப்படி தான். இன்றைக்கும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள், பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதெல்லாம் வந்து டாக்குமெண்டட் ஸ்டடியே இருக்குது. அவர்கள் என்ன மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அந்த வழக்கு எந்த நிலுவையில் இருக்குது, அப்படி இப்படின்றதெல்லாம். இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, குற்றவியல் பின்னணி உள்ளவர்களை வந்து நிற்க விடாத பண்ணுறதுக்கு உங்களுக்கோ எனக்கோ எந்த விதமான உரிமையும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுடைய எதிரிகளே அந்த குற்றத்தை நீங்கள் சொல்லலாம். அதனால் உங்களுடைய அரசியல் எதிரிகள் அதை வேணும்னே கூட பண்ணலாம், அப்படி நம்ம எடுத்துக்கணும். அதனால் எல்லாரையும் அப்படி பண்ணலைன்னாலும் கூட ஒருத்தர் 2 பேரையாவது அப்படி பண்ணலாம். அதாவது சட்டத்தினுடைய நோக்கம், சட்டத்தினுடைய இலக்கு என்னென்னா, எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதல்ல, ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது என்பது தான். அதாவது அந்த தீம் லாஜிக்கை வச்சு தான் நிறைய குற்றவாளிகள் தான் வெளியில் இருக்காங்க, தப்பிச்சிடுறாங்க. ஒரு நிரபராதியும் 10 குற்றவாளிகளும் வெளியில் இருக்கிறார். இது திஸ் காசஸ் மோர் டேமேஜ் டு த சொசைட்டி. வேற எப்படி அதான் வேற எப்படி தான் வேற எப்படி பண்ண முடியும்? அதனால இதுக்கு ஒரே வழி என்னன்னா, குற்றவியல் குற்றங்களை பொறுத்தவரையில், கிரிமினல் குற்றங்களை பொறுத்தவரையில் நீதிமன்றங்கள் வெகு விரைவில் ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள, ஒரு காலக்கெடுக்குள்ள முடிச்சிடணுன்ட்டு வச்சிருக்கணும். அப்படி வைத்தால் ஒழிய அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி மேல்முறையீடு, அப்பீல். நீங்கள் சொல்கிறதுலேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, எலக்டோரல் ரிஃபார்ம்ஸை பற்றி பேசணுன்னா ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் தேவைங்கிற ஸ்டேஜ் எல்லாம் சம்மந்தப்பட்டது தானே, இல்லை எல்லாம் இன்டர் கனெக்டடு. பொலிட்டிக்கல் எஜுகேஷனை வந்து ஸ்கூல் ஸ்டேஜ்லேருந்து சொல்லிக் கொடுக்கறது, சிவிக் ஸ்டடீஸ் கண்டிப்பாக நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லது. அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு 30-40 ஆண்டுகளில் விடுதலைக்கு பின்பாகவே, அதாவது விடுதலைக்கு முன்பு வந்து நமக்கு ஒரு பொது எதிரி இருந்தார். அந்த பொது எதிரி வந்து வெள்ளையன். அவங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கணுன்றதுக்காக பல தியாகங்களை செய்தார்கள். என்ன, செந்நீரும் கண்ணீரும் சிந்தினார்கள். உங்களுக்கு தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரார் காத்தோம் கருக திருவுளமோ, 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ, அப்படின்லாம் பாரதி பாடுற அளவுக்கு தியாகங்களை செய்தவர்கள் இந்த தமிழகத்தில், இந்தியாவில் நிறைய பேர். இந்தியா உண்மைதான். அந்த பீரியட்ல டோட்டலி இட் வாஸ். வெள்ளையன் போன பிறகு நம் மத்தியிலேயே நிறைய கொள்ளையர்கள் உருவாகிவிட்டார்கள். அவர்களுக்கு இந்த தியாக மனப்பான்மையெல்லாம் இல்லை பெருசாக. பொது வாழ்க்கைக்கு வருவது என்பது சேவைக்காக இல்லை, தங்களுடைய நலத்திற்காகவும் தங்களுடைய குடும்பத்தாரனுடைய வளத்துக்காகவும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் பல பேருக்கு வந்துருச்சு. இன்றைக்கி அப்படி வெற்றி அடைந்தவர்களை இந்த சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவம். அதுதான் சார். அதாவது குற்றங்களில் வந்து என்றைக்குமே நடந்திருக்கு. ராமர் காலத்துலேயும் உண்டு, கிருஷ்ணர் காலத்துலேயும் உண்டு, எல்லா காலத்துலேயும் குற்றங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து சமுதாயம் வந்து குற்றத்தை ஏற்றுக்க தொடங்கிட்டாங்க. நீங்கள் அவர் 5 லட்சம் இது லஞ்சம் வாங்கிட்டாருப்பா அப்படி, அதுக்கெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணுறது அவரோட வேலை பாவம் இல்லை அப்படின்னு இங்கே ரொம்ப காம்ப்ரமைஸ் வந்துடுச்சு மக்கள்கிட்ட. நம்மளே வந்து அந்த க்யூவில் நின்று ஒழுங்காக ஒரு 100 ரூபாயை தூக்கி போட்டால் கிடைக்கிற மேட்ரை இப்போ க்யூவில் நின்று வாங்க வச்சிட்டாங்க, அதனால் இவனை நெக்ஸ்ட் டைம் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஆட்சியை மாற்றிடுவாங்க. அந்த மனோபாவம், த சொசைட்டி இட் செல்ஃப் ஹஸ் காட் அ கரப்டட், அக்செப்டட் கரப்ஷன். பட் நாட் கரப்டட்ங்கிறத விட ஒரு நீங்கள் கூவத்து பக்கம் வாழ தொடங்கிட்டீங்க, இன்றைய கூவம் அந்த பக்கம் வாழ்ந்துட்டிங்கன்னா பழகி போயிடும். அதனால் நீங்கள் அந்த ஒருவேளை நல்ல இடத்துக்கு போய் நல்ல காற்று வந்ததுனாக்க எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங் வரும். இப்போது இந்தியாவில் மட்டும்தான் இந்த சிக்கல் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்குது. மனித இனம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஊழல் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 4 நாள் முன்னாடி
பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி PLA, அதனுடைய சீன மக்கள் இராணுவம், உயர் மட்டும். ஆமாம், அதனுடைய மிக உயர்ந்த அதிகாரியை, ஒரு ஜென்ரலை அவர் பதவி நீக்கம் பண்ணிட்டார் ஷி. ஏன்னா அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை நீக்கிட்டார். அது எவ்வளோ தூரம் உண்மை இல்லைன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த கண்ட்ரியை பற்றி இது தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லையே. ஆமாம், ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் இங்கே வருமானது தெரியல, அது பார்க்கணும், அது இருக்கட்டும். ஆனால் பல இடங்களில் ஆசிய நாடுகளில் குறிப்பாக இப்போ நீங்கள் வந்து பிலிப்பீன்ஸ் எடுத்துங்க, உங்களுக்கு தெரியும் எமெல்டா மார்க்கோஸ், அந்த அம்மையார் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி நீங்கள் சவுத் கொரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சவுத் கொரியாவுடைய இதற்கு முன்னால் இருந்த பிரதமரை அவர்கள் தண்டித்திருக்கிறார்கள். அவ்வளோ தூரம் நம்ம ஆசிய நாடுகளுக்கெல்லாம் போக வேண்டாம். பிரான்ஸ் எடுத்துக்குவோம், சார்கோசி, அவர்களுடைய பழைய அதிபர் சார்கோசி, அவரை வந்து இப்போ வந்து சிறையில் போட்டுட்டாங்க ஊழல் குற்றச்சாட்டுனால, நிரூபிக்கப்பட்டு. ஆமாம், அப்போது இது மனிதனுக்கே உள்ள ஒரு வீக்னஸ், ஒரு குறைபாடாக இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிறபடி பள்ளிகளில் கல்லூரிகளில் தலைமை பண்புகளுக்குரிய கூறுகள் அப்படின்ற தலைவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிகழ்ச்சிகள் இதெல்லாம் சின்ன வயதிலிருந்தே இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது நல்லது. சிவிக் சென்ஸ், அவர்களுக்கு வந்து குடியியல் பண்புகள், எப்படி சாலையை வந்து கடக்கிறது, எப்படி சுத்தமாக இருக்கிறது, எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வது, பெரியவர்களை மதிப்பது, இந்த மாதிரி அடிப்படை அதாவது மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ, நம்மில் அந்த வாழ்க்கை இனியுண்டோ அப்படின்னு சொல்லி பாரதி பாடினா. நீங்கள் இங்கே வந்து இறங்குறீங்கன்னா, வெளிநாடு போயிட்டு நீங்கள் வந்து இறங்குறீங்கன்னா, இங்கே இருக்கிற குடியேற்ற அதிகாரிகள், குடிவரவு அதிகாரிகள் நல்வரவுன்ட்டு அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க முகமெல்லாம் கடுமையாக இருக்கும். அவர்கள் இது வரைக்கும் சிரித்து நான் பார்த்த ஒருத்தர் 2 பேர் தான் பார்த்துருக்கேன் 40 ஆண்டு கால பயண அனுபவத்தில். அமெரிக்காவுக்கு வெல்கம் டு இந்தியான்னு யாரும் சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. நான் எழுதி தரேன், நீங்கள் அமெரிக்கா போன வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகி இது வரைக்கும் அப்படி யாரும் சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி வெல்கம் ஹோம்னு சொல்ல மாட்டாங்க. அமெரிக்காவில் எந்த கண்ட்ரிலையும் சொல்லலை. இல்லை, அமெரிக்காவில் சொல்லுவாங்க. அமெரிக்கன் நேஷ்னலாக நீங்கள் போனீங்கன்னா வெல்கம் பேக் ஹோம்னு சொல்லுவாங்க, அல்லது என்ஜாய் யுவர் ட்ரிப் வெல்கம் சொன்ன மாதிரி இருந்தது. வெல்கம்னு சொல்லுவாங்க. அவங்க சிரிப்பாங்க. அவங்களுக்கு அதாவது அதனால் அவர்களுடைய தொழில்முறை இல்லை அவங்க குறைஞ்சவர்கள்லாம் கிடையாது. யார் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷ்னல். உங்களை வந்து எக்ஸ்ரே கண்ணில் ஒரு நொடியில் உங்களை அளந்துருவாங்க, நீங்கள் வந்து தரமானவரா இல்லையா. ஆமாம், அதனால் அந்த நம்மள அதாவது மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ, நம்மில் அந்த வாழ்க்கை இனியுண்டோனா, அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு, அது தொடருது அப்படின்றது ரொம்ப வேதனையானது. ஆனால் இந்த நாட்டில் தான் இத்தனை சித்தர்களும் முக்தர்களும் புத்தரும் ஞானிகளும் அறிஞர்களும் பிறந்திருக்கிறார்கள், இன்னும் பிறந்துட்டு இருக்கார்கள். ஆமாம், இந்த மண்ணில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறத நினச்சா சிரமமாக இருக்குது. ஏன்னா இந்த சமுதாயத்தை இப்போ அதுவும் குறிப்பாக போயிட்டுருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா த்ரூ அவுட்டு இந்த கண்ட்ரியே சொல்கிறேன். ஒரு பக்கம் ரொம்ப ப்ராஸ்பரஸாக பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிட்ருக்கு, நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து வரும்பொழுது இவங்களுக்கு அந்த குறைஞ்சபட்சம் இந்த பேசிக் நீங்கள் சொன்ன சிவிக் சென்ஸ், ஒரு தவறு செய்யக்கூடாதுங்கிறத இல்லை தவறை ஏற்றுக்கிற மனோபாவங்கள்லாம் போனால ஒழிய இத்தனை முன்னேற்றங்களுக்கு அர்த்தம் இருக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஐயப்பாடு இருந்துக்கிட்டு இருக்கு. எனக்கும் ஒரு வருஷங்களா எனக்கும் இருக்குது. நான் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறீங்க. வேறு என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம்? நீங்கள் சொன்னீங்க கிரிமினல் இது சொன்னீங்க, அது நினைவுகள் கரெக்டாக இருந்தால் வந்து இட் வாஸ் ட்ரைடு அண்ட் இட் வாஸ் டிஃபீட்டட் பை போத் த பவர்ஃபுல் பார்ட்டிஸ். இன்னும் நிறைய பெண்கள் வரணும் பொது வாழ்க்கைக்கு, அதற்கு நீங்கள் வந்து வழி ஏற்படுத்தணும். அதாவது வரக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் வந்து அதற்குரிய போதுமான அளவு அவர்களுக்கு ஒரு விசாலமான பார்வையும் அதற்குரிய தகுதியும் அவர்களுக்கு இருக்குமா அப்படின்னா, தகுதி படைத்த பெண்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் காலப்போக்கில். அதனால் அந்த இடஒதுக்கீடு முறையில் அவர்களுக்கு எப்படி உள்ளாட்சி மன்றங்கள்லாம் நீங்கள் 50% அவனுக்கு ஒதுக்கியிருக்கீங்க, அதே மாதிரி 1% அவர்களுக்கு நீங்கள் ஒதுக்கலாம். பெண்கள் வரணும், அவர்கள் அதிகமாக பொதுவெளியில் வர இன்னும் இந்த நாட்டினுடைய சுபிக்ஷம் பெருகும். நிறைய பெண் தொழிலதிபர்கள்லாம் உருவாயிருக்காங்க, நல்லா செயல்படுறாங்க. பெண்கள் வரணுங்கிறத நானும் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதே சமயத்தில் இப்போது இன்னி ஸ்டேஜுக்கு உதாரணத்துக்கு ஒரு 100 பெண்கள் வந்திருக்காங்கன்னு வச்சுட்டோம்னாக்க அதில் ஒரு 20% ஆஃப் பெண்கள் தான்
அவங்களுக்கு சொந்த இதாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் நான் மீதி எல்லாம் பேக்கில் புருஷன். உண்மை அவங்க ஏஜென்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க ஒரு முகம்தான், பின்னாடி இருந்து அவங்கள இயக்குறவர்கள் வேற. பட் அந்த விகிதாச்சாரம் குறையுன்ற போக போக அவர்கள் வந்து நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞானச்செருக்கு அப்படின்னு பாரதி சொன்னானே, அந்த மாதிரி பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அதுக்கு நீங்கள் அவங்கள வந்து அதிகமாக யூ ஹேவ் டு எக்ஸ்போஸ் தான் அப்படின்னு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் அவர்களுடைய கணவன்மார்களோ அல்லது அவர்களுடைய சகோதரர்களிடத்திலோ இல்லை எனக்கு இதுதான் சரின்னு படுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்கள் வருவார்கள். அதற்கு நாம் வந்து துணை நிற்கணும். ஸோ சில்ட்ரன்ஸுக்கும் பொலிட்டிக்கல் எஜுகேஷன் ஆஃப்டர் ஒன் ஸ்டேஜ் வேர் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் வரணும். காலேஜ் எஜுகேஷனில் பாலிட்டிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. இல்லை பொலிட்டிக்கல் ஸ்டடீஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்கள் படிக்கும்போது தான் இருக்குது. அப்புறம் வந்து மாணவர் மன்றங்கள் கம்பல்சரியாக இல்லை, அப்படி இல்லை. அதை வந்து ஆசிரியர்கள், நிறைய ஆசிரியர்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி அவர்கள் பாடங்களோடு ஒரு மாணவனிடத்தில் நல்ல ஒழுக்கம் அல்லது நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் எப்படி புகுத்துறது அதை வந்து சொல்லித்தரணும். என்னுடைய ஆசிரியர்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சட்டம் படிக்கும் பொழுது என்னுடைய 2 பேராசிரியர்கள் என்கிட்ட எப்போவும் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் எழுதுங்க, குடிமை பணி எழுதுங்க அப்படின்வாங்க. நான் எனக்கு அதனுடைய அருமை அப்போ புரியலை. அதனால் அந்த மாதிரி அப்போ அது என்ன, அப்போ இந்த பையன்கிட்ட, இந்த மாணவன்கிட்ட ஏதோ வித்தியாசமாக இருக்குது. அவங்க என்னோட 63 பேர் படித்தாங்க. இந்த 63 பேருக்கும் அவர்கள் அதை சொல்லலை. எனக்கு சொன்னாங்க. வேறு சில பேரை நீங்கள் வழக்கு தொழில் உண்மை டாக்டர் பாலு அதில் ஒருத்தர், இன்னொரு இருக்கார், ஊர்மிளான்னு சொல்லிட்டு இன்னொரு பேராசிரியை, அவங்க இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. அந்த அம்மையார் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. நான் தான் வந்து அதனுடைய அருமை தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மாணவன் இருக்கான்னா முதல்ல அவனுடைய தலைமை பண்புகளை வளர்க்குறதுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்தணும் ஒன்று. அதுக்கப்புறம் மொத்த வகுப்பையுமே நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி, அதாவது அவர்கள் எழுந்து ஒரு ஆதர்ஷ புருஷர்களை பார்ப்பது, அல்லது பெண்களை, ஆதர்ஷ பெண்கள் பள்ளிகளில் பார்ப்பது, அந்த மாதிரி கனவுகளோட ஒரு சமுதாயமே வளருது அப்படின்னா அந்த நாடு வேறு மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் எடுத்துங்க, ஸ்காண்டினேவியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து பெண்கள்கிட்ட அவர்களுடைய தலைமையை கொடுத்துட்டாங்க. பாதி பேருக்கு மேலே அவர்களுடைய அமைச்சரவையில் பெண்கள் தான். அப்புறம் அவர்களுடைய தலைமை அமைச்சர், பிரதமரும் பெண்ணு தான். அவர்கள் ஒரு அமைச்சரவை கூட்டம் நடத்தினா அதில் பெண்கள் தான் மிகுதியாக இருப்பாங்க. அவர்களுடைய கல்வி திட்டமே ரொம்ப வித்தியாசமானது. ஃபின்லாண்டில் அவர்கள் ரொம்ப தரமான, ரொம்ப அறிவுபூர்வமான, அறிவியல் பூர்வம். முதல் நமக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த கார்ட்லெஸ் ஃபோன், இந்த மொபைல் ஃபோன் வரும்போது நோக்கியா தான் பெரிய லீடர். அது ஃபின்லாண்டு. ஆமாம், அவர்கள். ஸோ ஃபின்லாந்து வந்து சாதாரண நாடு கிடையாது, சின்ன நாடு. 40 லட்சம் பேரோ என்னமோ தான் இருக்கிற ஒரு நாடு, வெறும் 4 மில்லியன். அந்த மக்கள் அவர்கள் அமெரிக்காவை விட, ஏன்னா அமெரிக்காவில் பெண்களுக்கு வாக்குரிமை வந்ததே ரொம்ப பின்னாடி. ஆமாம், நமக்கு முன்னாடி வந்துருச்சு. சுவிட்சர்லாண்டில் பின்னாடி விஷயம். அமெரிக்கான்னு சொல்லி கோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே எல்லா குற்றங்களும் எல்லா தவறுகளும் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாக இருக்குது. ஆமாம், இங்கே வந்து நமக்கு 1919-20 வந்து பெண்களுக்கு வாக்குரிமை வந்துருச்சு. முதல் நீதி கட்சி அரசு அமையும் பொழுதே பெண்களுக்கான வாக்குரிமை தருவதற்கு நாம் சுவிட்சர்லாண்டுக்கு முன்னாடியே பெண்களுக்கு வாக்குரிமை தந்த நாடு நம்ம நாடு. ஏன்னா பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமாடா அப்படின்னு பாரதி எழுதினா இல்லையா, அந்த மாதிரி. அதனால் இந்த சிவிக் எஜுகேஷன் ப்ளஸ் லீடர்ஷிப்பை வந்து இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் இன்ஸ்பயர் பண்ணி அவர்களை அந்த மாதிரி அடிக்கடி. இப்போ நாம் படிக்கிற படிப்பு எப்படி இருக்குன்னா, இந்த வயிற்றுக்காக படிப்பது போல தான் இருக்குது, மனதுக்காக படிப்பதாக இல்லை. இந்த படித்து முடித்த உடனே ஒரு தொழிலுக்கு போகிறது, தொழில் முடித்த உடனே அதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறது, அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் நிறைய பேருக்கு இருக்குது. நன்றி கண்ணன், ரொம்ப சிறப்பான விவாதம் பண்ணினோம். நம்மளுடைய அடுத்த தலைமுறை எப்படி இருந்தால் இருக்கும் அப்படின்னு, இதெல்லாம் நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்த சில விஷயங்களை தான் நம்ம இப்படி பேச வைக்குது. மேலும் இது போன்ற நாடு முன்னேற்ற விவரங்களை பேசினால், இது பேசுறதுடைய காரணமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் பீப்புள் சில பேருக்காவது அது போய் சேருமா,
அவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வர மாட்டாங்களா என்ற ஏக்கம் தான் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னால் நம்ம நாடு நல்ல எல்லாத்துலேயும் வளம் பெறணும். சிவிக் சென்ஸ் நீங்கள் சொன்னீங்க மேலே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கோசம் தான். நன்றி நம்மளுடைய தளத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு.